ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து கிருத்திகை. இப்போ வந்து சேமியா பாயசம் செஞ்சுக்கலாம். வானலியில் கீ சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. சேமியாவை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே வந்து பால் வந்து காய்ச்சி எடுத்துருக்கேன். காய்ச்சின பாலோட நான் வந்து இந்த சேமியாவை சேர்த்துட்டேன். முந்திரி திராட்சையெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி. பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வடை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடையை போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை போட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வடையை போட்டுட்டு இது வந்து கோல்டன் ஃப்ரை ஆனோடனே எடுத்துடலாம். இதில் வந்து நான் வந்து பாருங்க, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் தட்டி போட்டிருக்கேன். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாயசம். அதுக்கப்புறமா வந்து வடை, அதுக்கப்புறம் ரைஸ் போட்டிருக்கேன். இலைக்கு பருப்பு, இதில் நெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார், ஆலு ஃப்ரை, வெள்ளரிக்காய் வந்து அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து பச்சடியாக போட்டு கூட வச்சுக்கேன்.